ஏங்க இந்தாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நமக்குள்ளே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வேண்டாமே. முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா லைஃப் ஆரம்பித்தோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. இதில் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட் நான் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என் ஃபேமிலியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் எதர்ச்சியாக நான் அவளை பார்த்தேன். எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் லவ்வாக மாறிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகாக நேசித்தோம். கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம். இதை பற்றி வீட்டில் ரெண்டு பேருமே பேசணும். ஆனால் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. காலப்போக்கில் அவளுக்கு வேறு பக்கம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே உன் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட நான் மறைக்கணும்னு நினச்சிருந்தா மறைச்சிருக்கலாம். எனக்கும் ஸ்கூல் லைஃப்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பாஸ்ட் லைஃப் பற்றி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ உண்மையாக இருக்கும்போது என் மனசாட்சி உறுத்துதுங்க. உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. நம்ம இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. சரி தூங்க. அவன் பேர் கார்த்தி. எங்களுக்கே தெரியாம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 வருஷம் தான் லவ் பண்ணோம். ரொம்ப பாசமா இருப்பான். அவன் பேர் கார்த்தி. நாங்க 2 பேரும் ஒரே டீம் தான். எங்களுக்கே தெரியாம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 வருஷம் தான் லவ் பண்ணோம். ரொம்ப பாசமா இருப்பான். என்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளோ அன்பா இருப்பான். எங்க லவ்வை வீட்டில் சொன்னோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் எப்பயுமே ஒரு பகல் கனவு மாதிரி தாங்க. அவ்வளோதானா? ஒரு தடவை அவன் கூட பைக்ல போயிருக்கேன். என்ன மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு மாதிரி ஒரு பிள்ளைகளை என்னால் வாழ்க்கை கொடுக்க முடியாத. நல்ல கைகள் ஊனமாக இருக்கேன். என் பொண்ணு நல்லபடியா தான் மாப்பிள்ள வளர்த்தேன். அவ எதுவும் தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டா. வயசில் பெரியவங்க மாதிரி பேசுங்க. இது சின்ன தப்பா? எவனோ ஒருத்தோட ஊர் சுற்றி அடைஞ்சிருக்கா பைக்கில். யாருக்கு தெரியும்? பைக்கில் ரவுண்ட் மட்டும் தான் போனாங்களா இல்லை வேற எங்கேயாவது போனாங்களான்னு? என் குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராங்க. நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க. என்ன மாப்பிள்ள டிவோர்ஸ் அதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? ஒரு நாள் ஃபுல்லா அவ கூட இருந்திருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும் மாப்பிள்ள. இதுக்கப்புறம் அவளுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? நீங்க தான். லுக், என் முடிவை என்னால் மாற்றிக்க முடியாது. என்னால் உங்கள் பொண்ணு கூட வாழ முடியாது. எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையா இருக்கணும் தான் நினைப்பாங்க. இனி அவன் தான் என்னோட லைஃப்னு நினச்சி என்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி சொன்னான். என் கற்பு மேலே சந்தேகப்பட்டு ஒரு நிமிஷத்தில் என்னோட மொத்த வாழ்க்கையுமே அழிச்சிட்டான். இதுக்கப்புறமும் அவன் கூட வாழ்ந்தா
சந்தேகங்கிற பேரில் தினம் தினம் என்னை சாவடிப்பான். இதனாலேயே பாதி பேர் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க. இதுவும் எனக்கு ஒரு பகல் கனவு மாதிரி தான். கடந்து போகிறது தானே வாழ்க்கை.